ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ சிக்கிய சூழ்ச்சி வலையானது யாரால் பின்னப்பட்டிருக்கிறது? இதிலிருந்து உன்னால் எப்படி வெளிவர முடியும் என்பதை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நமக்கு சூழ்ச்சி வலைகளை பின்னுகின்ற அளவிற்கு நாம் என்ன செய்து விட்டோம்? இந்த வாழ்க்கையில் நான் என்ன செய்தேன்? நிம்மதியாக இருக்கக்கூடிய என் வாழ்க்கையில் யார் இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை எல்லாம் செய்கின்றார்கள்? நானே ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்து கொண்டு ஏனோ தானோ வென்று என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யாருடைய பிரச்சனைகளுக்கும் நான் எப்போதும் செல்வதே இல்லை. எந்த ஒரு கஷ்டத்திலும் யாரிடத்திலும் நான் உதவியை கேட்பது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இப்படிப்பட்ட சூழ்ச்சியை செய்வதற்கு என்ன காரணம்? அப்படி என்னதான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்? என் மனசாட்சி அறிய நான் யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் செய்ததே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய எனக்கு ஒருவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் கொடூர மனம் படைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்றெல்லாம் நீயாக எண்ணுகின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, அதையெல்லாம் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் இன்று வந்திருக்கிறேன். இந்த கருப்பண்ணசாமியிடத்திலிருந்து நீ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக அதை முழு மனதோடு கவனமாக இறுதி வரை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அரைகுறையாக எந்த ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொண்டு நீயாக ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது, அதில் ஒரு உண்மை இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் முன்கூட்டியே உன்னால் கணிக்க முடியும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, ஒருவேளை இப்படி செய்பவர்கள் உனக்கு எதிராக திரும்பி இருப்பதற்கு காரணம் நீ முன்பு அவர்களுக்கு செய்த ஒரு விஷயமாக இருக்குமானால் அதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் இப்பொழுது இருக்கின்ற வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் முக்கியம். அது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைத்து கொண்டிருப்போம் அல்லவா? இன்று போல நாளை இருப்பது இல்லை. இன்று நாம் சந்திக்கின்ற மனிதர்களை நாளை சந்திக்க முடிவது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கிடைத்த இந்த சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நல்லபடியாக நாம் வாழத்தானே வேண்டும். ஒருவருக்கொருவர் இடையில் இருக்கின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மன வருத்தங்களாக இருந்தாலும் சரி, எதற்காக இதுவெல்லாம் நடக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு பின்னப்பட்டிருக்கின்ற சூழ்ச்சி வேலைகளை பற்றி நீ தெரிந்து கொள்ளும்போது என்னவெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறது, என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் இதற்கு முன்பு நடந்தது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நாம் பழகக்கூடிய எல்லோருமே நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் நினைப்பது தவறு. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கெட்டவர்கள் என்று நினைப்பதும் தவறு. யாரிடத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ நிச்சயமாக அன்போடுதான் பழக வேண்டும். என்ன நடந்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ, நீ செய்கின்ற செயல்களில் நன்மைகள் நடக்கிறதா தீமைகள் நடக்கிறதா என்பதையெல்லாம் அறிந்துதான் செய்ய வேண்டும். உன்னை அறியாமலும் நீ செய்கின்ற செயல்கள் எல்லாம் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு துன்பங்களை கொடுத்திருக்கலாம். இருந்தாலும் அதில் எல்லாம் நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இப்படியாக உன் வாழ்க்கையில் நீ நல்ல விஷயங்களை செய்திருந்தால் உனக்கு உண்மைகள் மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரியும். இந்த அப்பன் சொல்லிவிட்ட பிறகு நீ கண்களை மூடிக்கொண்டு உன்னை கண்மூடித்தனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பார்த்தால் உனக்கே இதுவெல்லாம் தெரியும் அல்லவா? உன்னை சுற்றி இந்த சூழ்ச்சிகளை செய்யக்கூடிய நபர் யார் என்பதும் உனக்கு புரியும் அல்லவா? என் பிள்ளையே, உடன் இருந்து கொண்டே உன்னுடைய வெற்றியை கண்டு அப்படியே வேடிக்கை பார்ப்பது போல ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். நீ செய்வது எல்லாம் என்னவென்று அவர் பார்வையில் அப்படியே விழுந்து கொண்டிருக்கிறது. நீ என்ன செய்தாலும் அதற்கு பின்னால் இருக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே அவர்களுடைய கண்களுக்கு தெளிவாக பட்டு விடுகிறது. இதை எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும்? இதை கந்திருஷ்டியாகவும் பொறாமையாகவும் படாமல்
எப்படி தடுக்க வேண்டும் என்பதை உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன். என் பிள்ளையே, உன்னுடைய முயற்சிகளில் நீ வெற்றி பெறும்போதும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை காணும் பொழுதும் இதை எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் உன்னிடத்தில் நல்ல விதமாக பேசி நல்லவர்கள் போல தன்னை காட்டிக் கொள்கிறார்கள். உனக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் நடந்துவிட்டால் உடனே உன்னிடத்தில் ஓடி வந்து உன்னிடத்தில் தோண்டி துருவி கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களெல்லாம் என்ன நோக்கத்திற்காக உன்னிடத்தில் விசாரிப்பார்கள் என்பதை இனிமேலாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளையே, அவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்களே தவிர உன்னை போல ஒரு முயற்சியோ உன்னை போல நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்றோ ஒரு நாளும் நினைப்பது இல்லை. செய்கின்ற நல்ல விஷயத்தை கெடுக்க வேண்டும் என்பதிலேதான் இவர்களின் எண்ணங்களும் செயலும் இருக்கிறதே தவிர மற்றபடி இவர்களிடத்தில் நல்ல விஷயங்கள் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லாமல் தான் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றத்தையும் கண்டுவிட முடியாது. இவர்கள் உன்னிடத்தில் இப்படி தோண்டி துருவி கேள்விகள் கேட்கும் பொழுது உனக்கே சில நேரங்களில் எல்லாம் சில சந்தேகங்கள் வந்து விடுகிறது. எதற்காக இப்படி இவர்கள் கேட்கிறார்கள், எதற்காக இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்றெல்லாம் உனக்கு சந்தேகம் வந்தாலும் இவர்களை நீ பெரிதாக கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறாய். நீ கண்டுகொள்ளாமல் விட்டதின் விளைவுதான் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு சறுக்கல்களை உருவாக்க வேண்டும் என்றும் உனக்கு குழப்பங்களை கொடுக்க வேண்டும் என்றும் உன்னை சுற்றி இருப்பவர்களை தூண்டிவிட்டு ஏதாவது ஒரு குழப்பங்களையும் இடைஞ்சல்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி தவறான விஷயங்களையும் சொல்லிவிடுகிறார்கள். அதுவெல்லாம் உனக்கு மனதளவில் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கி விடுகிறது. அதன் பிறகு எந்த விஷயத்தை பற்றி பேசினால் உன் மனது கலங்குமோ அந்த விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் சொல்லி உன்னையும் வருத்தமடைய செய்து விடுகிறார்கள். ஒரு சில விஷயங்களை எல்லாம் பேசினால் உன்னுடைய மனது உடைந்து போகும் அல்லவா? அப்படிப்பட்ட விஷயத்தை தான் உன்னிடத்தில் சொல்லி உன்னை காயப்படுத்தி விடுகிறார்கள். அதையெல்லாம் கேட்டு நீயும் சில நிமிடங்கள் வருத்தத்தில் மூழ்கி விடுகிறாய். அது மட்டுமல்ல, என் அன்பு குழந்தையே, எல்லோரும் செய்கின்ற ஒரு விஷயத்தை தான் நீயும் சில நேரங்களில் செய்து கொண்டிருப்பாய். ஆனால் நீ செய்வது மட்டும்தான் அவர்களுக்கு தவறாக தெரியும். அப்படி அவர்கள் உன்னிடத்தில் வந்து அதை ஒரு குறையாகவும் சொல்லி விடுவார்கள். அந்த நொடியே நீ இவர்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? இவர்களுக்கு உன் மீது ஏதோ ஒரு வன்மம் இருக்கிறது, ஏதோ ஒரு வகையில் உன்னை காயப்படுத்த இவர்கள் நினைக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டால் உனக்கான நல்லது எல்லாம் எப்படி இவர் மூலம் தடைபடுகிறது என்பதை நீ தெரிந்து கொள்வாய். அதன் பிறகு உனக்கான நல்ல நேரமும் ஆரம்பிக்கும். இந்த உலகத்திற்கு நீ யார் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டிய சூழலும் வந்துவிடும். என் அன்பு குழந்தையே, எப்பொழுதும் மற்றவர்களின் பேச்சினை கேட்டு முடங்கி கிடக்காதே. உன்னுடைய திறமைகளை பயன்படுத்தி உன்னை நீ நிரூபித்து காட்ட வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ எப்படி முன்னேற வேண்டும் என்பதை இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு துணையாக இருந்து உன்னுடைய முயற்சிகள் மூலமாகவும் உன்னுடைய செயல்கள் மூலமாகவும் ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்து நாள்தோறும் உன்னை உற்சாகப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அதனால் எப்பொழுதும் சாதாரணமாக இருப்பது போல இருந்துவிட்டு உன் மனது கஷ்டப்படும்படியான வார்த்தைகளை பேசி உன்னை வருத்தமடைய செய்யும் இது போன்ற மனிதர்களை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளையே, இந்த மாதிரி சூழ்ச்சிகளை செய்கின்றவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தீங்கினை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒருபொழுதும் தன்னுடைய வாழ்க்கையில் எதையும் சாதித்ததாக சரித்திரமே கிடையாது. எப்படி உன் வாழ்க்கையில் அவர்கள் உன்னை காயப்படுத்தி தீங்கினை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதுவெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே இனி தலைகீழாக நடக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, இது போன்றவர்களின் பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இழந்துவிடக்கூடாது. இந்த கருப்பன் உனக்கு நல்ல மனிதர்கள் யார் என்பதையும் உனக்கு சூழ்ச்சிகள் செய்பவர்கள் யார் என்பதையும் அடையாளப்படுத்தி உன்னை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லப் போகிறேன். என் பிள்ளையே, உனக்கு இப்படிப்பட்ட செயலை செய்வது யார் தெரியுமா? உன்னுடைய உறவுகளில் ஒருவராகவும் நீ வேலை செய்யும் இடங்களில் உடன் புரிபவராகவும் இருப்பார். அது மட்டுமல்ல, என் பிள்ளைகள் சிலருக்கு
வழிகாட்டியாக இருக்கிறேன் என்பது போல ஒரு போலியான பிம்பத்தை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. பிள்ளையே, இவர்களால் இத்தனை நாளும் எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் நீ அனுபவித்து விட்டாய். இனிமேலும் இதுவெல்லாம் நடக்கக்கூடாது என்பதை புரிந்துகொள். உன்னுடைய வாழ்க்கையில் இனி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி உனக்கான நன்மைகளை நான் கொடுக்கிறேன். அதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். அது மட்டுமல்ல, இந்த வாக்கினை கேட்டு நீயாக நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டாயானால் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதைத்தான் உன் அப்பன் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லிவிடுகிறேன். இந்த சூழ்ச்சியை நீ கண்டுபிடித்து விட்டாய், ஒரு துரோகத்தை நீ உணர்ந்து விட்டாய் என்றால் உனக்கு எதிர்காலத்தில் எந்த ஒரு துன்பங்களும் கஷ்டங்களும் அவ்வளவு எளிதாக வந்து விடாது. என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.